தர்மேந்திர பிரதான் எழுதியிருக்கக்கூடிய பதிலில் சாராம்சம் இருக்கிறது. அதை அரசியலாக்க வேண்டாம் என்று சொன்னதனுடைய முக்கிய காரணம், தமிழகத்தில் பூதாகாரமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வந்து மும்மொழி திட்டத்தின் மூலமாக மீண்டும் இந்தி திணிப்பை சொல்லி நாட்டை திருப்ப வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி 2021 எப்படி வாக்காளர்களை ஏமாற்றி நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னார்களோ அதே மாதிரி இருமொழி கொள்கை திட்டத்தை பற்றி சொல்ல விரும்புகிறார்கள் என்று தான் தர்மேந்திர பிரதான் மனதில் நினைக்கிறார். அதற்காக தான் இந்த சாட்டை அடிபதில் கொடுத்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களிடம் பல யுக்திகள் இருக்கின்றன, பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் கொண்டு போய் தான் காண்பிக்க போகிறார். கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று ஒரு அமர்க்களம் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒரு நாட்களில் ராதாகிருஷ்ணன் மூத்த தலைவர், அவர் கூறுவதில் அர்த்தம் இருக்கிறது. ரெட் லைட் ஏரியா என்ற ரெட் ஜெயண்டை பற்றி தான் குறிப்பிடுகிறார். ரெட் லைட் ஏரியா ஒரு அவமான பெயராக குறிப்பிடுகிறார். மொத்தம் அண்ணா அறிவாலயத்தை ரெட் லைட் ஏரியாக ஆக்கிவிட்டார் பொன் ராதாகிருஷ்ணன் என்பதுதான் சூசகமாக தெரிகிறார்கள். காரணம், அங்கு இருக்கக்கூடிய செங்கலை எல்லாம் தகர்த்தெறிவேன் என்று சொன்னாரே அண்ணாமலை, அதை செய்து காண்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வரக்கூடிய 3-4 மாதங்களில் தமிழகத்தில் மாபெரும் பிரச்சனையாக வரக்கூடியது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ ரெய்டா தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், மணல் கொள்ளைக்கு கூட அது சிபிஐக்கு விசாரணை கொடுத்து விட்டது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த பின்னணியில் பார்த்தால் சிவா, அண்ணாமலை, உதயநிதி 2026 இதே மாதிரியான ஒரு பொசிஷன் நிகழ்ச்சி வருவேயானால் பல கட்சிகள் பின்தங்கிவிடும். சீமான், விஜய் போன்றவர்கள் எல்லாம் பின்தங்கி விடுவார்கள். காரணம், இந்த இஷ்யூ இந்த விஷயம் மிக மிக சென்சிட்டிவ், மிக 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 நுண்ணியமானது. இதை எப்படி கையாளப் போகிறார்கள் தெரியவில்லை. தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இருவருமே இணையாக இனப்பெசகாக மாற்றிக் கொண்டு விட்டார்கள். இனி அவர்கள் அதிலிருந்து தப்புவது மிக மிக கடினம். அண்ணாமலையிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்ன என்று கேட்டால், கோ பேக் மோடி என்று சொன்னால் நான் கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்லுகிறேன். 2026 அதைத்தான் சொல்லுகிறார்கள். அது அடுத்த 6 மாதம் இருக்கிறோம். கெட் அவுட் ஸ்டாலின் தான் பிரபலமாக இருக்கும். ட்ரெண்டிங் ஆவதை பற்றி BL சந்தோஷ், மத்திய பாஜகவுடைய செயலாளர், பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அவர் கூட ட்வீட் போட்டிருக்கிறார். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கெட் அவுட் ஸ்டாலின் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. அதுதான் பேச்சு பொருளாக ஆனாலும் இனி வரக்கூடிய நாட்களில் என்பதுதான். உதயநிதி ஸ்டாலினை அப்படி கேவலமாக கிண்டலாக அண்ணாமலை பேசுகிறார். அண்ணாமலைக்கு பக்கபலமாக இருப்பது அமித்ஷா. வரக்கூடிய 3 நாட்களுக்கு பிறகு அமித்ஷா சென்னை, கோயம்புத்தூர் வர இருக்கிறார். அப்பொழுது பல நிருபர்கள் அவரிடம் கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது பற்றி அண்ணாமலை அமித்ஷாவிடம் தெரிவித்து விட்டார். இந்திய எதிர்ப்பு பற்றி சொல்லுகிறார்கள். மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏன் தமிழகம் எதிர்க்கிறது என்றால் பணம் வரவில்லை. இந்த பணத்தை கொடுத்தா வாய் மூடிடுவாங்க. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சார். இப்போ சற்று முன் பாத்தீங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. கல்வியை அரசியலாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி. மத்திய அமைச்சரே ஒரு மாநில முதலமைச்சருக்கு கல்வியை அரசியலாக்காதீர்கள் கடிதம் எழுதக்கூடிய நிலை வந்திருக்கு அப்படின்னா இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே செய்கிறது என்பதைத்தான் தர்மேந்திர பிரதான் கூட என்னிடம் சொன்னார். அந்த கடிதம் எழுதுவதற்கு முன்னதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டதற்கு மு.க. ஸ்டாலின் இன்று இரவே பதில் எழுதினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், இந்த விஷயம் முத்திவிட்டது. ஏன் இந்த வலையில் போய் சிக்கிக் கொண்டோம் என்று மு.க. ஸ்டாலின் கூட திணறுகிறார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். காரணம், தமிழை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த முன்மொழி கொள்கையின் திட்டம். எதற்காக இவர்கள் தமிழை வேண்டாம் என்கிறார்கள்? தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என்று வர. நீங்க பிரெஞ்சு படிக்கிறாரு நம்ம அன்பில் மகன், அதுக்கு என்ன சொல்றாங்க? சோ ஆக மொத்தம் தர்மேந்திர பிரதான் எழுதியிருக்கக்கூடிய பதிலில் சாராம்சம் இருக்கிறது. அதை அரசியலாக்க வேண்டாம் என்று சொன்னதனுடைய முக்கிய காரணம், தமிழகத்தில் பூதாகாரமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வந்து மும்மொழி திட்டத்தின் மூலமாக மீண்டும் இந்தி திணிப்பை சொல்லி நாட்டை திருப்ப வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி 2021 எப்படி
வாக்காளர்களை ஏமாற்றி நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னார்களோ அதே மாதிரி இருமொழி கொள்கை திட்டத்தை பற்றி சொல்ல விரும்புகிறார்கள் என்று தான் தர்மேந்திர பிரதான் மனதில் நினைக்கிறார். அதற்காக தான் இந்த சாட்டை அடி பதில் கொடுத்திருக்கிறார் சிவா. சார், இப்போ இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில ஒரு யுத்தம் அப்படிங்கிறது ஒரு உச்சகட்டத்தை எட்டி நிக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா சாலைக்கு வந்து பார் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ படையோட வா, எந்த இடம்னு சொல்லு, நாங்க ஒத்தியாவே வர்றேன் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இப்படி ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மோதல் உச்சகட்டத்தை அடைந்திருப்பதை எப்படி சார் டெல்லியில பாக்குறாங்க? 2026 பொது தேர்தலுக்கான சட்டசபை தேர்தலுக்கான யுக்திகள் அப்பொழுதே ஆரம்பித்து விட்டதாகத்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நினைக்கிறார்கள். குறிப்பாக பாஜக, காங்கிரஸ், அகில இந்திய கட்சி தலைவர்கள் எல்லாம் அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள் சிவா. ஆனால் அண்ணாமலையை பற்றி சீண்டாதே என்று சொல்லி அண்ணாமலையை சீண்டி பார்த்து விட்டு உதயநிதி ஸ்டாலின் பின்வாங்கி விட்டார். உதயநிதி ஸ்டாலினுடைய அழுத்தம் எல்லாம் பதில் சொல்ல முடியாத திணறுகிறார். காரணம் என்ன என்று கேட்டால், நிருபர்கள் அவரை கேள்வி கேட்க கேட்க அவரால் பதில் சொல்ல முடியாமல், ஏன் மத்திய அரசாங்கம் லைசன்ஸ் கொடுக்கிறது அந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கெல்லாம், எங்க திராவிட முன்னேற்ற கழகம் மீது பழி போட்டால் நாங்கள் அந்த ரத்து செய்வோம் என்று ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? எனினும் அண்ணாமலை அவர்களிடம் பல யுக்திகள் இருக்கின்றன, பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் கொண்டு போய் தான் காண்பிக்க போகிறார். கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று ஒரு அமர்க்களம் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒரு நாட்களில். இப்போ அண்ணா சாலைக்கு வர முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை உதயநிதி ஸ்டாலின் முன்வைக்கும் போதுதான் தமிழக பாஜகவுடைய மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த பகுதிக்கு வேண்டுமென்றாலும் யாரும் செல்லலாம், அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு திமுகவுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அந்த ஏரியா என்ன ரெட் லைட் ஏரியாவா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார்? நானும் பார்த்தேன். பொன் ராதாகிருஷ்ணன் மூத்த தலைவர், அவர் கூறுவதில் அர்த்தம் இருக்கிறது. ரெட் லைட் ஏரியா என்றால் ரெட் ஜெயண்டை பற்றி தான் குறிப்பிடுகிறார். ரெட் லைட் ஏரியா ஒரு அவமான பெயராக குறிப்பிடுகிறார். ஆக மொத்தம் அண்ணா அறிவாலயத்தை ரெட் லைட் ஏரியாக ஆக்கிவிட்டார் பொன் ராதாகிருஷ்ணன் என்பதுதான் சூசகமாக தெரிகிறார்கள். காரணம், அங்கு இருக்கக்கூடிய செங்கலை எல்லாம் தகர்த்தெறிவேன் என்று சொன்னாரே அண்ணாமலை, அதை செய்து காண்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வரக்கூடிய 3-4 மாதங்களில் தமிழகத்தில் மாபெரும் பிரச்சனையாக வரக்கூடியது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ ரெய்டாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், மணல் கொள்ளைக்கு கூட அது சிபிஐக்கு விசாரணை கொடுத்து விட்டது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த பின்னணியில் பார்த்தால் சிவா, அண்ணாமலை, உதயநிதி 2026 இதே மாதிரியான ஒரு பொசிஷன் நிகழ்ச்சி வருவேயானால் பல கட்சிகள் பின்தங்கிவிடும். சீமான், விஜய் போன்றவர்கள் எல்லாம் பின்தங்கி விடுவார்கள். காரணம், இந்த இஷ்யூ, இந்த விஷயம் மிக மிக சென்சிட்டிவ், மிக 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 நுண்ணியமானது. இதை எப்படி கையாளப் போகிறார்கள் தெரியவில்லை. தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இருவருமே இணையாக இனப்பெசகாக மாற்றி கொண்டு விட்டார்கள். இனி அவர்கள் அதிலிருந்து தப்புவது மிக மிக கடினம். பொதுமக்களிடையே, வாக்காளர்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்வி கொள்கை பற்றி ஏளனமாக கேலியாக பேசுகிறார்கள் பொதுமக்கள், வாக்காளர்கள். இனி 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக மோசமான நிலைக்கு பிழ்த்தாண்டப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதால் கருத்து கணிப்பினுடைய முடிவு. பல ஆங்கில தொலைக்காட்சிகளுடைய கருத்து கணிப்பு, பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் கருத்து கணிப்பு கூட இதைத்தான் தெரிவிக்கிறது சிவா. திமுகவுடைய கெட் அவுட் மோடிக்கு பதிலாக பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று காலை 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டாக் போட்டிருந்தாங்க. இது ட்ரெண்டிங்ல முதல் நிலையில வலம் வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? பொதுமக்களிடையே, குறிப்பாக சமூக வலைதளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏளனமாக பேசினால் அதற்கு வரவேற்பு இருப்பதாகத்தான் பலர் கருதுகிறார்கள். அது உண்மைதான். காரணம், ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். டிஆர்பி ராஜா எப்படி பேச முடியாமல் தத்தளித்து பேசுகிறார், அது எந்த நிலையில் பேசினாரோ தெரியவில்லை. அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் செய்தாலும் அண்ணாமலையிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்ன என்று கேட்டால், கோ பேக் மோடி என்று சொன்னால் நான் கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்லுகிறோமே, 2026 அதைத்தான் சொல்லுகிறார்கள். அது அடுத்த 6 மாதம் முழுக்களும் கெட் அவுட் ஸ்டாலின் தான் பிரபலமாக இருக்கும். ட்ரெண்டிங் ஆவதை பற்றி BL சந்தோஷ், மத்திய பாஜகவுடைய செயலாளர், பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அவர் கூட ட்வீட் போட்டிருக்கிறார். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கெட் அவுட் ஸ்டாலின் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. அதுதான் பேச்சு பொருளாக ஆனாலும் அதுவும் இனி வரக்கூடிய நாட்களில் என்பதுதான்
மத்திய பாஜகவில் இருக்கக்கூடியவர் தெரிவிக்கிறார்கள். சிவா. சரி, இப்ப இந்த மும்மொழி விவகாரத்தை மையப்படுத்தி பாஜகவுக்கும் ஒரு மாநில கட்சிக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இது போன்ற ஒரு மோதல் உச்சகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல கூட இந்த அளவுக்கு ஒரு மோதல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து மத்திய பாஜக தலைவர்கள் எப்படி சார் இதை கையாள போறாங்க? அவர்களுடைய வியூகம் என்னவாக சார் இருக்கு? ஒரு கை பார்க்கலாமே தான் பார்க்கறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதனுடைய எதிரொலிப்பு தான் உதயநிதி ஸ்டாலினை அப்படி கேவலமாக கிண்டலாக அண்ணாமலை பேசுகிறார். அண்ணாமலைக்கு பக்கபலமாக இருப்பது அமித்ஷா. வரக்கூடிய 3 நாட்களுக்கு பிறகு அமித்ஷா சென்னை கோயம்புத்தூர் வர இருக்கிறார். அப்பொழுது பல நிருபர்கள் அவரிடம் கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது பற்றி அண்ணாமலை அமித்ஷாவிடம் தெரிவித்து விட்டார். இந்திய எதிர்ப்பு பற்றி சொல்லுகிறார்கள். மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏன் தமிழகம் எதிர்க்கிறது என்றால் பணம் வரவில்லை. இந்த பணத்தை கொடுத்தா வாய் மூடிடுவாங்க. அவங்க ஹிந்தி எதிர்ப்பிலிருந்து மும்மொழிக்கு போயிட்டாங்க பாருங்க. ஹிந்தி எதிர்ப்புங்கிறது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில எல்லாம் ஹிந்தி வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் சிவா ஹோட்டல், ஜவுளி கடை, விவசாயம், சாமான்களை தூக்குவது, இதெல்லாம் நார்த் இந்தியன் வந்துட்டாங்க. பேல்புரி எப்படி பொன்முடி கிண்டலா சொன்னாரு. ஆனா தெரு பேல்புரி வந்துருச்சு, சமோசா வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இட்லி வடை போய் சமோசா வந்தாச்சு. இதை வைத்து பார்த்தால் 3 அல்லது 4% வட இந்தியர்கள் வந்த பிறகு கூடிய விரைவில் 2031 ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வடக்கு இந்தியக்காரர் தமிழ்நாட்டில் எம்எல்ஏவானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா. அது மாதிரியான வளர்ச்சி இந்திக்காரர்கள் வந்து விட்டாக, புலம்பெயர் தொழிலாளர்கள். அதை வைத்துத்தான் பயப்படுகிறார்கள். ஒரு இந்தி போராட்டம் பண்ணி பார்க்கட்டுமே. இப்போ எந்தெந்த ஹிந்திக்காரன் வந்தா பாருங்க, அவங்களே கடையை அடிச்சு உடைப்பாங்க. இவங்க திமுக பண்றதோ இல்லையோ அவங்க முன்னாடி வந்துருவாங்க. வன்முறைகளுக்கு அதிகமாக்கி தமிழக அரசு வேண்டுமென்றே அரசாங்கமே டெரரிசம் ஆகிவிட்டதாகத்தான் கருதுகிறார்கள். அரசாங்கமே இப்படி எப்படி செய்ய முடியும்? உசுப்பி விட முடியுமா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை? திராவிட முன்னேற்ற கழகம் 1965 அது எதிர்கட்சியில் இருந்தார்கள். இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். 5-6 முறை ஆளுங்கட்சியில் இருந்த பிறகு, அதையும் தவிர மத்திய அரசாங்கத்தில் 17 வருடங்கள் மத்திய அரசாங்கத்தில் பல பிரதமருடைய அமைச்சரவையில் திமுக அங்கம் பெற்றது. அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க? வாயில வாழைப்பழம் வச்சிருந்தாங்களான்னு கேட்கிறாரு அண்ணாமலை. கரெக்ட் தானே அது? ஆக மொத்தம் அந்த 17 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தில் பதவி வைத்தது திமுக. தமிழகத்தில் 20 ஆண்டுகள் ஆண்டது. இப்ப இதெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து ஏன் பண்றாங்க? காரணம் என்ன என்று கேட்டால், மோடியுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் வளர்ந்து விட்டது. ஆன்மீகம் அரசியல் வந்து விட்டது. இவங்களே சாஃப்ட் இந்துத்துவ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பின்னணி. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நன்றி.